ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்த மதிப்பெண் 90 மதிப்பெண், 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் இருக்கும். நீங்கள் 90க்கு 25 எடுத்தால் பாஸு, 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க், மெயினாக 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஷின் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கம்பல்சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக கொஷின் பார்க்கலாம். 7 to 14 is as usual. 13 வந்து கம்பல்சரி. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அமைப்பு குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த செகண்ட் சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேவையான அடிப்படை தகுதிகள் யாவை? வாட் ஆர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எலெக்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? நிர்வாக சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா? நிர்வாக சீர்திருத்த குழுவை பற்றி குறிப்பு எழுதுக. ரைட் த பிரீஃப் ஆஃப் நோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இன் கமிஷன். பணியாளர் நிர்வாகம் என்றால் என்ன? வாட் இஸ் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்? நிதி முன் வரைவு குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆஃப் மணி பில். கலப்பு பொருளாதாரத்தின் பொருள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. வெளிநாடு வாழ் இந்தியர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அவிசிய இந்தியா டிஸ்போர்ஸ் ஆஃப் த கேட்டகரிஸ். பூர்வ குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் எவையும் 4 எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு 14 கொஷின் கம்பல்சரி. இந்திய அரசியல் அமைப்பு உருவான கதை, அரசமைப்பு சட்டத்தின் வகை, ஆளுநர் நியமனம் குறித்து எழுதுக. அதுக்கு கீழே ஒழுங்குமுறை ஆணையங்கள் யாவை? தேசிய வளர்ச்சி குழு பங்கு குறித்து எழுதுக. சார்க் அமைப்பின் நோக்கங்கள், நாடாளுமன்றத்தின் ஒரு வருடத்தில் கூடும் 3 கூட்டத்தொடர்கள் பற்றி எழுதுக. அடுத்து 5 மார்க் 75 35 இந்திய அரசியலமைப்பின் மூல ஆரங்கள், தேசிய கட்டமைப்பு உருவாக்கத்தின் எதிர்கொண்ட 5 முக்கிய சவால்கள். அதுக்கு கீழே நாடாளுமன்றத்தின் சட்டம் மற்றும் நடைமுறைகளை பற்றி குறிப்பு எழுதுக. வெண்மை புரட்சியின் முக்கிய சாதனைகளை விளக்குக. தேசிய சட்டமன்றத்தின் பங்கு பணிகளை விளக்குக. சார்க் அமைப்பு பற்றி விரிவாக கட்டுரை வரைக. இந்திய நிதித்துறையின் சிறப்பான அம்சங்களை ஆராய்க. மத்திய அமைச்சரவை குழு பற்றி விரிவாக கட்டுரை வரைக. இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள மத்திய மாநில உறவுகளை பகுப்பாய்வு செய்க. இந்திய மக்களாட்சி நாடாளுமன்ற முறை குறித்து விரிவான விளக்கம் தருக. ஐநாவின் அமைப்பை பற்றி விளக்குக. பிரதமரின் பணிகள் மற்றும் அவரது நிலை குறித்து விரிவாக எழுதுக. மாநிலங்களுக்கான நதிநீர் சிக்கல்கள் தீர்ப்பதற்கான அரசமைப்பின் அணுகுமுறையை ஆய்வு செய்க. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கான மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.